ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த கயல்விழி மெதுவாக தன் அறைக்குள் நுழைந்தாள். அவளது முகம் இப்போது ஒரு விசித்திரமான ஒளியில் பிரகாசித்தது. ஒரு பக்கம் தான் ஒரு தாயாக போகிறோம் என்கிற எல்லையற்ற மகிழ்ச்சியும், மறுபக்கம் தன் கணவன் பக்கத்தில் இல்லையே என்கிற ஆறாத வடுவும் இருக்க, அவள் மெதுவாக தன் வயிற்றை தடவிக்கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள். கண்களில் நீர் வழிய ஒரு மெல்லிய புன்னகையோடு, சின்னையா, நீங்கள் என் கூடவே தான் இருக்கீங்க. என் வயிற்றில் துடிக்கிற இந்த ஜீவன் உங்கள் அடையாளம். நீங்கள் கொடுத்த இந்த தாலிக்கு இன்னைக்கு ஒரு முழு அர்த்தம் கிடைச்சிருச்சு சின்னையா. நான் மட்டும்தான் அனாதன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக ஒரு சொந்தத்தை, உங்கள் ரத்தத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்போது ரவியும் ரேவதியும் அறைக்குள் வர, கயல்விழி சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்து தன் கண்களை துடைத்து கொண்டாள். அவளது முகத்தில் இப்போது ஒரு பிடிவாதம் தெரிந்தது. ரவி, ரேவதி, இங்கே பாருங்க, எனக்கு இப்போ ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. என் பிள்ளைய நான் தான் வளர்க்கணும். ஆனால் இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக என் என் புருஷனுக்கு தெரியவே கூடாது. என்ன கையில் சொல்கிற? இது வீராவோட வாரிசு. இந்த விஷயம் தெரிஞ்சா வீரா தன் உயிரையே உனக்காக கொடுப்பாரு. அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த ஒரு செய்தி அவரை பழைய வீராவாக மாற்றும். கையில் ஏன் மறைக்க சொல்கிற? வேண்டாம் ரவி, அவர் இப்போது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஜமீன் கௌரவம் அவர் பின்னாடி இருக்குது. நான் ஒரு வேலைக்காரியாக அவர் வாழ்க்கையில் குறுக்க போய் அவர் பேரை மறுபடியும் கெடுக்க விரும்பலை. அந்த ஜமீன் வீட்டில் இருக்க சில மிருகத்தனமான ஜென்மங்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து விளைவிப்பாங்கன்னு எனக்கு பயமாக இருக்கு ரவி. என் பிள்ளை நிம்மதியாக வளரணும். இப்போது அவர் வந்தால் என்னை தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் அங்கே எனக்கு கிடைக்க போகிறது அவமானமாக தான் இருக்கும். என் பிள்ளைய தப்பான பொறப்புன்னு யாரும் சொல்ல நான் விடமாட்டேன். ரேவதியோ, ஆனால் கயல், ஒரு குழந்தைய அப்பாவே இல்லாமல் எப்படிடி வளர்ப்ப? கயல்விழியோ, யார் சொன்ன அப்பா இல்லைன்னு? அவரோட தாலி என் களத்தில் இருக்கு ரேவதி. அவரோட நினைவுகள் என் மனசில் இருக்குது. அவர் காதலிச்ச அதே கௌரவத்தோட என் பிள்ளைய நான் ஒரு ஆளாக வளர்த்து காட்டுவேன். ரவி அண்ணா, சத்தியம் பண்ணுங்க, அவர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் இதை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ரவி தயங்க, ஆனால் கயல்விழியின் கண்களில் இருக்கும் அந்த தாய்மையின் பிடிவாதத்தை பார்த்து வேறு வழி இல்லாமல் தலையாட்டினான். அந்த மாளிகையின் வரவேற்பு அறையில் ராணியம்மா கவலையுடன் அமர்ந்திருக்க, ஸ்ரேயாவும் அவளது அம்மாவும் மெல்ல மெல்ல விஷத்தன்மையை கக்கினார்கள். அக்கா, எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? போனவளை பற்றி ஏன் இன்னும் யோசனை? நம்ம ஜமீன் கௌரவத்தை இப்படி தெருவில் ஏலம் போட்டுட்டு போன அந்த கயல் வெளியே நினச்சா எனக்கு ரத்தம் கொதிக்குதுக்கா. ராணி அம்மாவோ, இல்லடி, கயல் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் அவ. எப்படி இப்படி சொல்லாமல் ஓடுவா? அத்தை, நீங்கள் இன்னும் அவளை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவள் அமைதியாக இருந்ததையெல்லாம் நடிப்பத்தை. வீரம்மாவோட பணத்துக்கும் இந்த அந்தஸ்துக்கும் தான் அவள் ஆசைப்பட்டிருக்கா. நீங்கள் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து மாமாவை மயக்கி தாலி கட்ட வச்சிருக்கா பாருங்க. அங்கேயே அவளோட புத்தி தெரிஞ்சிருச்சு என்று ஸ்ரேயா கூற, ஸ்ரேயாவின் அம்மா வேணியோ இன்னும் நெருங்கி அமர்ந்து, அது மட்டும் இல்லக்கா, அவள் வெறும் கையோடவா ஓடுனா? ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்லப்பா. பீரோவில் இருந்த பழைய ஜமீன் நகைங்க, நீங்கள் அவகிட்ட நம்பிக்கை கொடுத்த சாவி, எல்லாத்தையும் கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டா அண்ணி. இப்போது அந்த நகைங்களை விற்றுட்டு எங்கேயாவது சொகுசாக வாழ்ந்துட்டுருப்பா. அவளுக்கு உங்கள் மேலேயோ வீரா மேலேயோ நிஜமான பாசம் இருந்தா இப்படி ஓடுவாளா அண்ணி? அவ ஒரு துரோகி அண்ணி. ராணி அம்மாவோ, ஆனால் வீரா அவள் பின்னாடி பைத்தியமாக அலையிறானேம்மா. அதுதான் அத்தை அந்த கயல்விழியோட வித்தை.
மாமாவுக்கு ஏதாவது மருந்து வச்சிருப்பாளான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு வேலைக்காரிக்கு இந்த ஜமீன் கோட்டையில் மருமகளாக ஆகிற தகுதி இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க அத்தை. அவளை தேடி போய் திரும்ப கூட்டிகிட்டு வந்தா இந்த ஊர் உலகம் நம்மளை பார்த்து சிரிக்காதா? உங்கள் பரம்பரை கௌரவம் என்ன ஆகிறது அத்தை? என்று ஸ்ரேயா ராணி அம்மாவை உசுப்பி விட, ஸ்ரேயாவின் அம்மாவோ, அட ஆமா அண்ணி, ஸ்ரேயா சொல்கிறதும் சரிதான். அவளை தேடுறத நிறுத்த சொல்லி வீரா கிட்ட பேசுங்க அண்ணி. அந்த வேலைக்காரி இந்த படி ஏறி வந்தா இந்த வீடே தீட்டாயிடும். ஸ்ரேயா மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் போகிறவ எதுக்கு அண்ணி? என்று கயல்வெளியை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கொள்ள, அவன் நகையை திருடிட்டா, அவள் ஒரு வேலைக்காரி, அவளுக்கு ஜமீன் அந்தஸ்து தேவையா என்று அவர்கள் மூட்டிவிட, ஆனால் வீரா ஃபோனில் சொன்ன அந்த உண்மைகள் ராணி அம்மாவின் மனதை திறந்தது. ராணி அம்மா சோஃபாவில் அமர்ந்து யோசித்து கொண்டிருக்க, அப்போது வீராவின் ஃபோன் வர அவர் ஃபோனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டார். ஸ்ரேயாவும் அவள் அம்மாவும் என்ன பேசப் போகிறார்கள் என்று ஆவலாக கேட்க, ஃபோனில் வீராவோ, மா போதுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஸ்ரேயாவும் அவள் அம்மாவும் சொல்கிற பொய்ய நம்பிக்கிட்டு இருப்பீங்க? கயல்வெளி திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களே, அவ எதை தெரியுமா திருடிட்டு போனா? உங்கள் மகனோட சிரிப்பை, நிம்மதியை, அவனோட வாழ்க்கையே திருடிட்டு போயிட்டாமா. வீரா, நான் இல்லைம்மா, கேளுங்க. அவள் ஏன் ஓடுன தெரியுமா? ஜமீன் கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு நீங்கள் கவலைப்படுவீங்கன்னு தான் அவள் ஓடினா. அவளோட தாத்தா சாகிற நேரத்தில் அவர் கையை பிடிச்சி நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேம்மா. அவர் கண்ணு முன்னாடி தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். அவள் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லைம்மா, அவள் என் உயிர். அவளை துரோகின்னு சொல்லாதீங்க. அவள் எங்கே இருந்தாலும் அந்த தாலியை கண்ணு மாதிரி காப்பான்னு எனக்கு தெரியும். ராணி அம்மாவுக்கு இப்போதுதான் உண்மை புரிந்தது. கயல்வெளி இத்தனை வருடங்களாக பண்ணிய பணிவிடையும் அவளது அன்பும் கண்ணுக்கு முன்னால் வந்து போக, அவர் ஸ்ரேயா அம்மாவை பார்த்து ஆவேசமாக திரும்பினார். ஸ்ரேயா அம்மாவை எச்சரித்துவிட்டு ஃபோனில் வீராவிடம் பேச, வீரா, என்னை மன்னிச்சிடுப்பா. பெத்த தாயா இருந்தோம் உன் காதலை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இந்த பாவிங்க சொன்ன பொய்யை நம்பி ஒரு நல்ல பொண்ணை தப்பாக நினச்சிட்டேன். வீரா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லுங்கம்மா. உறுதியான குரலில் ராணி அம்மா, நீ அவளை தேடி போயிருக்கல, என் மருமகளா, அவளை நீ கூட்டிகிட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணும். அவள் இல்லாமல் நீயும் வர வேண்டாம். அவள் காலடி பட்டாதான் இந்த ஜமீன் மாளிகை இனிமே மங்களமாக இருக்கும். கயல்விழி எங்கே இருந்தாலும் அவளை தேடி பிடிச்சி இந்த வீட்டுக்கு மகராசியை அழைச்சிட்டு வாடா. வீராவின் நிம்மதி பெருமூச்சுடன் கண்களில் வைராகியத்துடனும், அம்மா, இதை சொல்லதான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தம்மா. இப்போ பாருங்க, இந்த வீரா பழையபடி சிங்க மாதிரி வர என் பொண்டாட்டியை தேடி பிடிச்சி உங்கள் மடியில் வந்து அவளை உட்கார வைக்கிறேம்மா. அது வரைக்கும் இந்த வீராவுக்கு தூக்கமே கிடையாது என்று ஃபோனை கட் செய்தான். அந்தி மாலை நேரத்தில் கயல்விழி அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தவள், ரமேஷ் அவளுக்காக மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டு அருகே காத்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு சிறிய ரோஜா பூ இருந்தது. கயல்விழியின் முகம் கர்ப்பத்தின் காரணமாக சோர்வாக இருந்தாலும் ஒரு தேவதை போல ஜொலித்தாள். கயல், கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கயல்விழியோ, சொல்லுங்க ரமேஷ், ஏதாவது அவசரமா? இல்லை கயல், இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம். உங்களை முதலாக அந்த மொட்டை மாடியில் பார்த்தப்போவே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். உங்கள் அமைதி, உங்கள் குணம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவள் எதை எதிர்பார்க்கவில்லையோ அது இன்று அவள் முன்னே நின்றது. உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியும் கயல். ஆனால் அதை பற்றி நான் கேட்க மாட்டேன். உங்கள் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உங்களை என் கண்ணு மாதிரி பார்த்துப்பேன் கயல். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கயல்? கயல்விழிக்கு தலை சுற்ற ஒரு பக்கம் தன் கணவன் வீரா அவளுக்காக பைத்தியமாக அலைந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அவள் வயிற்றில்
வீராவின் வாரிசு வளர்ந்ததே. இந்த நிலையில் ரமேஷின் காதல் அவளுக்கு ஒரு முள்ளாக தேய்த்தது. நிறுத்துங்க ரமேஷ், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியாமல் பேசுகிறீங்களா? நான் நான் அதுக்கு தகுதியானவ இல்லை. நீங்கள் ஒரு நல்ல மனுஷன். உங்களுக்கு என்னை விட சிறந்த பொண்ணு கிடைப்பா. ஏன் கையல், நான் என்ன தப்பு பண்ணினேன்? உங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது பயப்படுறீங்களா? நான் நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கையல். கண்களில் கண்ணீர் வழிய ஆவேசமான கயல்விழி. இல்லை ரமேஷ், எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு இல்லை. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிச்சிருக்கு. என் உயிரா, என் கணவரா, அவர் மட்டும்தான் என் மனசில் இருக்காரு. என் கழுத்தில் இருக்க இந்த தாலிக்கு சொந்தக்காரர் அவர் ஒருத்தர் தான். கயல்விழி சட்டென்று தன் புடவை தலைப்பை விலக்கி மறைத்து வைத்திருந்த அந்த தாலியை காட்டினாள். ரமேஷ் அப்படியே இடி விழுந்தவன் போல பின்வாங்கினான். அது மட்டும் இல்லை ரமேஷ், நான் இப்போ ஒரு குழந்தைக்கு தாய். என் வயிற்றில் வளர்றது என்னோட சின்னையோட ரத்தம். இதை தெரிஞ்சும் நீங்கள் என்ன காதலிப்பீங்களா? நான் ஒருத்தருக்கு சொந்தமானவ ரமேஷ். செத்தாலும் அவரோட நினைவோட தான் நான் சாவேன் என்று கூற அந்த இடமே நிசப்தமானது. ரமேஷ் கையில் வைத்திருந்த அந்த ஒற்றை ரோஜா பூ மெதுவாக நழுவி தரையில் விழுந்தது. அவனது கண்கள் அந்த தாலியையும் கயல்விழியின் கண்ணீர் மல்கிய முகத்தையும் மாறி மாறி பார்த்தது. அவனது இதயம் 1000 துண்டுகளாக சிதறுவதை அவனால் உணர முடிந்தது. ரமேஷ் ஒரு சில நொடிகள் சிலையாக நின்றவன். அவனது காதுகளில் ரத்தம் பாய்வது போல ஒரு இரைச்சல். தான் தேவதை என்று நினைத்தவள் ஒருவனுக்கு தாலி கட்டிய மனைவியா, ஒரு கருவை சுமக்கிற தாயா? இந்த உண்மை அவனது மூளையை சுத்தியால் அடிப்பது போல இருந்தது. தாலியா? கயல், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட ஏன் எதையும் சொல்லலை? நான் உங்களை எந்த அளவுக்கு உயிராக நினச்சேன் தெரியுமா? மன்னிச்சிருங்க ரமேஷ், நான் இங்கே வந்தது நிம்மதியாக வாழத்தான். என் அடையாளத்தை மறைச்சிட்டு ஒரு வேலைக்காரியாக இருந்தேனா இன்னைக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஆனால் அந்த நன்றியை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. என் மனசில் அந்த ஜமீன் சின்னையாவை தவிர வேற யாருக்கும் இடமில்லை. அவர் எனக்கு கட்டின தாலி இது. என் உயிர் போகிற வரைக்கும் இது என் கழுத்தில் தான் இருக்கும். ரமேஷ் இடிந்து போய் சுவரை பிடித்து சாய்ந்தபடி ஒரு பைத்தியக்காரனை போல் சிரித்தவன். அந்த சிரிப்பில் வேதனை வலிகள் தெரிய, ஜமீன் சின்னையாவா? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய குடும்பத்து வாரிசோட மனைவியா? அப்புறம் ஏன் கையில் இப்படி அனாதையா தெருவில் வந்து நிற்கிறீங்க? உங்களை இப்படி பாதியில் தவிக்க விட்டுட்டு போன அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு இன்னும் எப்படி அன்பு வருது? கயல்விழியோ, அவரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசாதீங்க ரமேஷ். அவர் என்னை விடலை, நான் தான் அவரை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா அவர் கௌரவம் முக்கியம்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு தெரியுது, அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லைன்னு. இதோ என் வயிற்றில் வளர அவரோட ரத்தம்தான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே துணை. இதை தெரிஞ்ச பிறகும் நீங்கள் என்ன காதலிப்பீங்களா ரமேஷ்? ரமேஷ் மெதுவாக தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் இவ்வளவு காலம் கண்ட கனவுகள் எல்லாம் அந்த ஒற்றை ரோஜாவைப் போல கசங்கி போகின. அவனது கண்கள் கலங்கி சிவந்தன. காதலித்தவள் இன்னொருவனுக்கு சொந்தமானவள் என்பதை விட அவள் ஒரு துன்பமான வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கிறாளே என்பது அவனது மனதை வாட்டியது. கண்ணீரை துடைத்தவன் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு, என்ன மன்னிச்சிடுங்க கயல், நான் ஒரு குற்றவாளி மாதிரி உணர்றேன். ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கிட்ட போய் என் காதலை சொல்லியிருக்கேனே, நான் எவ்வளோ பெரிய பாவி. உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த தாலி எனக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருச்சு. காதல்ங்கிறது அடையிறது மட்டும் இல்லை, ஒருத்தருக்காக வாழ்கிறதும் தான். ரமேஷ் மெதுவாக எழுந்து நின்றான். அவனது குரலில் இப்போது ஒரு முதிர்ச்சியும் ஆழமான சோகமும் இருந்தது. இங்கே பாருங்க கயல், நான் உங்களை காதலிச்சது உண்மைதான். ஆனால் அந்த தாலியை பார்த்த அப்புறம் என் மனசில் இருந்த ஆசையெல்லாம் ஒரு மரியாதையாக மாறிடுச்சு. உங்கள் சின்னையா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம்,
இந்த ரமேஷ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களையும் உங்கள் வயித்துல இருக்கிற அந்த வாரிசையும் யாரும் தொட முடியாது. இது நான் உங்களுக்கு கொடுக்குற சத்தியம். சின்னையா உங்களை தேடி வர வரைக்கும் நண்பனா உங்களுக்கு ஒரு நிழலா இருப்பேன் என்று மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்கிய ரமேஷ் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டவன் கயல்விழி தன் அறைக்குள் சென்று வீராவின் நினைவுகளில் மூழ்கினாள். அந்த வீடு முழுவதும் இப்போது சொல்லப்படாத ஒரு மௌன வலியும் சொல்ல துடிக்கும் ஒரு சந்தோஷமும் கலந்திருந்தது. ரமேஷ் இருட்டுக்குள் கட்டிலில் அமர்ந்திருக்க அவனது கண்கள் சிவந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. தான் இவ்வளவு காலம் கண்ட கனவுகள் எல்லாம் காணல் நீராகி போனதை அவனால் தாங்க முடியவில்லை. கயல்விழியின் கழுத்தில் மின்னிய அந்த தாலி அவனது இதயத்தை துண்டு துண்டாக வெட்டியது. தனக்குள் விம்மி அழுது கொண்டான் ரமேஷ். ஏன் இப்படி பண்ணன கயல்? உன் மேலே நான் வச்ச அன்பு உனக்கு புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிச்சியா? ஒரு தாலி, ஒரு குழந்தை எல்லாத்தையும் சொல்லாமல் மறைச்சிட்டு என் மனசில் இப்படி ஒரு தீய வச்சிட்டியே. உன்னை வெறுக்கலான்னு நினைச்சாலும் உன் முகத்தில் இருக்கிற அந்த அப்பாவித்தனம் என்ன ஏதோ பண்ணுதுடி. ரமேஷ் சுவரை ஓங்கி குத்தினான். பிறகு மெதுவாக தன் முகத்தை துடைத்து கொண்டவன், இல்லை, அவளை நான் சங்கடப்படுத்தக்கூடாது. அவள் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கா. என்னதான் எனக்கு வலிச்சாலும் அவளுக்கு நான் ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும். அவளோட அந்த ஜமீன் சின்னையா வர வரைக்கும் அவளுக்கும் அவள் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்கும் இந்த ரமேஷ் தான் ஒரு அரணாக இருப்பான். என் காதலை நான் ஒரு ஓரமாக புதைச்சிடுறேன். ஆனால் அவள் மேலே இருக்கிற அன்பை என்னால் குறைக்க முடியாதே. கயல்விழி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருக்க அறை முழுவதும் வீராவின் நினைவு வாசனையாக தெரிந்தது. அவள் மெதுவாக தன் சேலையை விலக்கி தன் வயிற்றின் மேல் கை வைத்தவள். அவளது முகம் ஒரு பேரொளியில் பிரகாசித்தது. மெதுவான கொஞ்சம் குரலில், தங்கம், அங்கே பாத்தியா, உங்க அப்பா ஒரு சிங்கம்டா. ஜமீன் வீட்டு வாரிசு நீ. உங்க அப்பா வெளியே பார்க்கத்தான் ரொம்ப கோபக்காரராக தெரிவார். ஆனால் உள்ளுக்குள்ள அவர் ஒரு குழந்தடா. இப்போ கூட தெரியாம எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஏண்டா சின்ன இப்படி பண்ணுறேன்னு அவர் கேட்குற மாதிரி இருக்கு. நீ உன் அப்பா மாதிரியே இருக்கணும்டா. ஆனால் அவரை மாதிரி மற்றவங்கள அழ வைக்கக்கூடாது. உன் அப்பாவுக்கு நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அப்படியே ஊரையே கூட்டி திருவிழா கொண்டாடுவார்டா. உன்னை தம் மார்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த ஜமீன் மாளிகை முழுக்க ஓடுவார். நீ சீக்கிரம் வரணும்டா. உன் அப்பாவோட அந்த வீரமான முகத்தை பார்க்க நான் ஏங்கிட்டு இருக்கேன். அப்போது ரேவதி கையில் தட்டுடன் அறைக்குள் நுழைந்தவள். கயல்விழியின் பேச்சை கேட்டு அவளுக்கும் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக கயல்விழி அருகே அமர்ந்து ஒரு கவளம் சோற்றை ஊட்டினாள். "ஹம், என்னடி கயல், மகன்கிட்ட பேச்சு பலமா இருக்கு. ஒழுங்கா சாப்பிடு, அப்போதான் பாப்பா ஆரோக்கியமா இருக்கும்." ரேவதி கயல்விழியின் வயிற்றை தொட்டு தடவி கொடுக்க, "பாப்பா, உள்ளிருந்து கேக்குதா? நான் தான் உன் அத்தை பேசுகிறேன். நீ சீக்கிரமாக வெளியே வாடா செல்லம். உன்னை நான் தான் முதல்ல தூக்கி வச்சு கொஞ்சுவேன். உங்கள் அம்மாவை திட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்ல." மூவரும் அந்த உணர்ச்சிகரமான தருணத்தில் சிரித்தார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் 1000 ஏக்கங்களும் கவலைகளும் தீராமல் இருந்தது. இரவு நேரத்தில் ரமேஷ் தன் அறையிலிருந்து வெளியே வர அவன் கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் முகத்தில் ஒரு தெளிவிருந்தது. ஹாலில் சுந்தரமும் லட்சுமியும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ரமேஷ் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தான். "என்னப்பா ரமேஷ், முகம் ஒரு மாதிரி இருக்கு, தூங்கலையா நீ?" என்று சுந்தரம் கேட்க நீண்ட பெருமூச்சு விட்டவன், "அம்மா, அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மேலே இருக்காங்களே கயல்விழி, அவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு." "என்னப்பா, என்ன சொல்கிற? அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏற்கனவே அவன் முகம் வாடி போயிருக்கு." என்று தாய் ஸ்தானத்தில் இருந்த லட்சுமி பதற்றப்பட, "அம்மா, கயல்விழி வெறும் பொண்ணு இல்லைம்மா. அவ ஒருத்தரோட மனைவி. அவ கழுத்தில் தாலி இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. அதான் அவங்க பிரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம்,
கயல்விழி இப்போ கர்ப்பமாக இருக்காங்கம்மா. ஜமீன் வீட்டு வாரிசை அவங்க வயித்துல சுமந்துட்டு இருக்காங்கம்மா. சுந்தரமும் லட்சுமியும் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் பேசாமல் இருக்க, லட்சுமியோ கண் கலங்க, ஐயோ பாவமே, ஒரு கர்ப்பிணி பொண்ணு இப்படி அனாதையா வந்து நிற்கிறாளே, அந்த தாலியை ஏன் அவ மறைச்சு வச்சிருக்கா? அதை கேட்ட ரமேஷ், அவங்க கணவர் ஒரு ஜமீன் வாரிசுமா, ஏதோ ஒரு கௌரவ பிரச்சனைக்காக கயல் அவரை விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த மனுஷன் இப்போ அவங்கள தேடி பைத்தியமாக அலைஞ்சிட்டு இருக்காராமா. ஆனால் கயல்விழிக்கு தான் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு தான் பயம். அதான் யாருக்கும் தெரியாமல் இங்கே இருக்காங்க. அதை கேட்ட சுந்தரமும், அப்போ நம்ம என்னப்பா பண்ண போகிறோம்? அந்த பிள்ளைய அப்படியே விட்டுட முடியுமா? ரமேஷோ உறுதியான குரலில், இல்லைப்பா, அதான் நான் சொல்ல வரேன். நான் முதல்ல கயல்விழியை விரும்பினது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த உண்மைகள் தெரிஞ்ச பிறகு அவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்திருக்குமா. இனிமே கயல்விழி நம்ம வீட்டு பொண்ணுமா, அந்த வாரிசு நம்ம வீட்டு வாரிசு. அந்த சின்னையா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் கயல்விழியை நாம தான் கண்ணில் வச்சு பார்த்துக்கணும். அவங்களுக்கு எந்த குறையும் வராமல் ஒரு நண்பனாக நான் இருந்து பார்த்துப்பேன், பாதுகாப்பேன். நிஜமாப்பா, என் மகன் இவ்வளோ பெரிய மனசோடு பேசுகிறத நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா என்று லட்சுமி கூற, நாளையிலிருந்து பாரு அந்த புள்ளைய நான் எப்படி தாங்குறேன்னு. அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் சமைச்சு போட்டு ஒரு தாயா நான் கூட இருப்பேன் ரமேஷ் என்று லக்ஷ்மி கூற, ஆனால் ஒரு விஷயம், இந்த ஊரில் இருக்க யாருக்கும் அவங்க கர்ப்பமாக இருக்க விஷயம் இப்போதைக்கு தெரியக்கூடாது. முக்கியமாக அவங்க ஊர் ஆளுங்களுக்கு தெரியவே கூடாது. கயல்விழிக்கு நாம தான் இப்போ ஒரே துணை. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி ஓடின. கயல்விழியின் வயிறு இப்போது மெல்ல மேடிட்டு, அவளது நடையில் ஒரு நிதானமும் முகத்தில் ஒரு தெய்வீக கலைகளும் வந்துவிட, அந்த சிறிய வீடு இப்போது ஒரு தேவாலயம் போல புனிதமாக மாறினது. ஒவ்வொரு மாதமும் கயல்விழியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது ரமேஷும் ரவியும் தான். ரவி வீராவிற்கு தெரியாமல் நகரத்துக்கு வரும்போதெல்லாம் பழங்களும் சத்தான உணவுகளும் வாங்கி வருவான். ரமேஷ் ஒரு நண்பனாக மருத்துவமனையில் டாக்டரிடம் எல்லா சந்தேகங்களையும் கேட்டு கயல்விழியை மிகவும் பத்திரமாக பார்த்து கொண்டான். கயல், மெதுவாக இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி வீரா வரப்போகிறான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்று ரமேஷ் கூற, அதை பார்த்த ரவியோ வீராவை மனதிற்குள் நினைத்து, அண்ணா, உங்கள் வாரிசு இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல வளருது. ஆனால் நீங்கள் இங்கே இல்லைங்கிறது தான் என்னோட வருத்தம். லட்சுமி அம்மா கயல்விழியை தன் சொந்த மகளாக தத்தெடுத்து கொண்டார். கயல்விழிக்கு எது பிடிக்கும், எதை சாப்பிட்டால் குழந்தைக்கு நல்லது என்று பார்த்து பார்த்து சமைத்தார். ஏம்மா கையில், இந்த உருளைக்கிழங்கு வறுவல் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ரமேஷ் சொன்னாம்மா. சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடு. அப்புறம் அந்த நெய் ஊற்றின பருப்பு சாதம் இருக்குல்லம்மா, இதையெல்லாம் சாப்பிட்டாதான் குழந்தை நல்லா தெம்பாக பிறக்கும். இதையெல்லாம் கண்ட கயல்விழி நெகிழ்ந்து போனாள். எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலம்மா. லக்ஷ்மியும், உன் வயிற்றில் வளருது இந்த வீட்டு வாரிசு மாதிரி தாம்மா, இதில் என்ன கைமாறி வேண்டி கிடக்கு? மாலை நேரங்களில் ரேவதி கயல்வெளியை மெதுவாக பிடித்து கொண்டு மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டின் அருகிலுள்ள நடைபயிற்சிக்கு அழைத்து செல்வாள். கயல், பாப்பா இப்போ நல்லா உதைக்கிறான் போலையே, வயிறு எப்படி துடிக்குது பாரு. இப்போ மட்டும் வீராண்ணா இங்கே இருந்தாருன்னா அப்படியே தரையில் படுத்து உன் வயிற்றுல காது வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாருடி. அதை கேட்ட கயல்வெளியோ, ஆமாடி, அவருக்கு சத்தம்னா ஆகாது, ஆனால் அவரோட பிள்ளை உதைக்கிற சத்தத்தை கேட்டா அப்படியே உருகி போயிடுவார் ரேவதி. ஒவ்வொரு முறை பாப்பா உதைக்கும் போதும் ஏன் ஏன் சின்னையா என் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது ரேவதி. கண்களில் ஏக்கத்துடன் கூற, 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதம் தொடங்கியது. கயல்விழிக்கு இப்போது எப்போது வேண்டுமானாலும் வழி வரலாம் என்கிற நிலை. அவள் அறையில் வீராவின் பழைய சட்டை ஒன்றை எடுத்து மார்போடு அணைத்தபடி படுத்திருந்தாள். கயல்விழியின் கண்கள் ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தன. சின்னையா, இதோ நம்ம காதல் ஜெயிக்க போகுது. நம்ம வாரிசு
பூமிக்கு வரப்போகிறான். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் என்னை தேடி வரல? உங்களை பார்க்காம என் பிள்ளையோட முகத்தை பார்த்தா என் இதயம் தாங்குமா சின்னையா என்று அவள் மனதிற்குள் கதறினாள். நள்ளிரவு நேரத்தில் வானம் பிளப்பது போல இடி இடிக்க பேய் மழை கொட்டி தீர்த்தது. நகரமே இருளில் மூழ்கி கிடக்க கயல்விழி இருக்கும் வீட்டில் மட்டும் பதற்றம் தொற்றிக்கொள்ள கயல்விழி மெதுவாக தாகத்திற்காக எழுந்து தண்ணீர் குடிக்க சென்றாள். இருட்டில் தரையில் இருந்த ஈரத்தில் அவள் கால் வழுக்கி சின்னையா என்று அலறியபடி சரிந்து விழ அவளது அடிவயிற்றில் ஒரு மின்னல் வெட்டுவது போன்ற பயங்கர வலி எடுக்க பதறி போன ரேவதி ஓடி வந்து, கயல் என்னடி ஆச்சு? ஐயோ லட்சுமி அம்மா, ரமேஷ் அண்ணா, சீக்கிரம் ஓடி வாங்க, கயல் கயல் விழுந்துட்டா. ஓடி வந்த கயல்விழியின் நிலையை பார்த்து துடித்து போனார் லட்சுமி. ஐயோ என் மகராசிக்கு இப்படி ஆகிடுச்சே. ரமேஷ் வண்டியை எடுறா, நேரமாகுது, பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிட போகுது. ரமேஷ் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மழையில் நனைந்தபடி கயல்விழியை தன் கைகளில் அள்ளி தூக்கினான். கயல்விழி வலியால் துடித்து கண்கள் சொருக ரமேஷ் அவளை காரின் பின்னிறுக்கில் கிடத்திவிட்டு காற்றை விட வேகமாக மருத்துவமனைக்கு ஓட்டினான். அதே நேரத்தில் நகரின் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மிக முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் வீரா அமர்ந்திருக்க வெளியே பெய்யும் மழையைப் போலவே அவன் மனதுக்குள் ஒரு புயல் வீசியது. திடீரென்று அவனது இதயம் படபடவென்று துடிக்க கையில் இருந்த பேனா நழுவி கீழே விழ மனதிற்குள் ஆக்ரோஷமாகவும் வேதனையாகவும் ஏன் ஏன் என் மனசு இப்படி துடிக்குது? ஏதோ தப்பு நடக்குது. என் கையல், அவளுக்கு ஏதாவது ஆபத்தா? என் உயிர் அவகிட்ட தானே இருக்கு. அவ எங்க இருந்தாலும் அந்த துடிப்பு எனக்கு கேட்குமே. கையல் எங்கடி இருக்க? ஏன் ஏன் என்னை இப்படி வதைக்கிற? வீரா மீட்டிங்கை பாதியிலேயே நிறுத்திவிட்டு எழுந்து கொள்ள, மீட்டிங் கேன்சல், எனக்கு இப்போ வேற ஒரு வேலை இருக்கு. வீரா காரில் ஏறி ரவிக்கு கால் செய்தான். ரவி அப்போதுதான் மருத்துவமனைக்கு கிளம்ப, ரவி எங்கடா இருக்க? என் மனசு சரியில்லடா. கயல்விழிக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. நீ ஊரில் தானே இருக்க? ஜமீனில் ஏதாவது பிரச்சனையான்னு பாரு. குரல் நடுங்க உண்மையை சொல்ல முடியாமல் தவித்தான் ரவி. வீரா, நான் நான் இப்போ ஊரில் இல்லை வீரா. ஒரு அவசர வேலையா வெளியூர் வந்துட்டேன். நீ பயப்படாத வீரா, கையலுக்கு ஒன்றும் ஆகாது. நான் அப்புறம் பேசுகிறேன். ரவி பதற்றத்தில் காலை கட் செய்தவன். அவனுக்கு தெரியும் கயல்விழி இப்போது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் என்று. மருத்துவமனையில் மரண போராட்டத்தில். மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டாள் கயல்விழி. அவளது அலறல் சத்தம் அந்த மழையையும் தாண்டி வெளியே கேட்க உயிரை உருக்கும் வழியோடு, சின்னையா எங்கே இருக்கீங்க? என்னால் முடியல, என்னை வந்து காப்பாத்துங்க சின்னையா. உங்கள் பிள்ளைய நான் பெற்று தரணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கொடுங்கப்பா. டாக்டர் வெளியே வந்து, பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க. விழுந்த இடத்துல அடி பலமாக இருக்குது. குழந்தையோ இல்லைனா அம்மாவையோ தான் காப்பாற்ற முடியும் போல இருக்கு என்று சொல்ல ரமேஷும் லக்ஷ்மி அம்மாவும் உறைந்து போய் நின்றார்கள். வெளியே மழை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. வீரா தன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது கண்கள் சிவந்து முகம் வெறிப்பிடித்து அவனது உள்ளுணர்வு சொல்லும் அந்த தவிப்பை அவனால் தாங்க முடியவில்லை. அந்த ஆத்திரத்தை அவன் பொருட்கள் மீது காட்ட வீரா ஹாலில் இருந்த விலையுயர்ந்த கண்ணாடி அலங்கார பொருட்களை ஓங்கி அடித்து உடைத்தான். மேஜையில் இருந்த லேப்டாப், ஃபோன் என அனைத்தும் தூக்கி எறிந்தான். அவனது கையில் கண்ணாடி குத்தி ரத்தம் வழிய, ஆனால் அவனுக்கு அந்த வலி தெரியவில்லை. வெறித்தனமாக கத்தினான், எங்கடி இருக்க? எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? உன்னால் நிம்மதியே இருக்க முடியுதா கையல்? இங்கே பாரு, உன் புருஷன் செத்துட்ருக்கேன்டி. ஏன் என் மனசு இப்படி துடிக்குது? ஏன் எனக்கு மூச்சு முட்டுது? நீ இப்போ ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்குன்னு என் ரத்தம் சொல்லுதுரி. ஆனால் உன்னை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு கையாளாகாதவனா நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அவன் ஒரு முழு மது பாட்டிலை எடுத்து அப்படியே குடித்தான். போதை தலைக்கு ஏற ஏற அவனது கோபம் இன்னும் அதிகமாக சுவரில் இருந்த கயல்விழியின் ஓவியத்தை பார்த்து, எனக்கு இருக்க கோபத்துக்கு உன்னை கொல்லணும் போல இருக்க கையல். ஆனால் உன்னை தொட கூட எனக்கு அதிகாரம் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டியேடி.
நீ மட்டும் இப்போ என் முன்னாடி இருந்த உன்னை அப்படியே பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுற வேண்டி. ப்ளீஸ் கயல், ஒரு முறை என் முன்னாடி வந்து நில்லு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.